கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, 2024 வருஷம் இந்த மே மாதம் 1ஆம் தேதி இந்த காலை வேளையிலும் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்நாள் வரைக்கும் ஜீவ சுக பலனை எனக்கும் உங்களுக்கும் தந்து இந்த பூமியிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வாழ வைத்து கொண்டிருக்கிற நல்ல கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுடைய ஆசீர்வாத நன்மைகளுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 1வது வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு. தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். என்ன வார்த்தை? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்து உன்னை நடத்துவேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ வல்லமையுள்ள காரியங்களை நான் செய்வேன். தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் சபைக்கு, உங்களுக்கு, எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கவனித்து பார்க்கும்போது நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை சொன்னாரே, இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த வசனத்திலேயே நிபந்தனையை வைத்திருக்கிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு, உத்தமனாக இரு. தேவ பிள்ளையே, நான் சொல்லட்டும், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் சர்வ வல்லமையுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருக்கு முன்பாக நீங்கள் உத்தமம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியே, நான் கிறிஸ்தவர் அல்லாத, கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். உத்தமம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளையே, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல், மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல், தேவ பிள்ளைகளால் மற்றவர்களுக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் தேவ பிள்ளையை நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதல்லவா, அதுதான் உத்தமம் உள்ள ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் இவர்கள் பாருங்க, நல்ல மனிதர்கள், உத்தமமாக வாழ்றவங்க, யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டாங்க என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட உத்தம இருதயத்தோடு ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்த்து உங்கள் வாழ்க்கையில், இயேசுவே, என் வாழ்க்கையில் சர்வ வல்லமை உள்ள தேவனாக நீர் இருந்து காரியங்களை செய்தருளும் என்று சொன்னால் உங்களுக்கும் செய்தருளுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உத்தமம் என்று சொன்னால் உங்களை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிற சாட்சி இருக்கிறதல்லவா, அதுதான் உத்தமம் உள்ள ஒரு வாழ்க்கையினுடைய அடையாளம். எனவே இந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமானால் உத்தமமும் உள்ள ஒரு வாழ்க்கை, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தருளுவார். சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 11வது வேதவசனத்தை என்னுடைய பின்பகுதியை வாசித்து பார்க்கும்போது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உத்தமமாய் ஒரு தேவ பிள்ளை இந்த பூமியில நடக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு நன்மையை செய்தருளுவார். நன்மையை செய்தருளுகிற ஆண்டவராகிய இயேசு, உத்தமமாய் நடக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தர் நன்மையானவைகளை செய்வார். நன்மையானவைகளை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். எனவே தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான கால வேளையிலும் உத்தமமாய் நீங்கள் நடப்பீர்களே ஆனால் உங்களுக்கு கர்த்தர் நன்மையானவைகளை கர்த்தர் செய்தருளுவார்.
அவர் இந்த வாக்குத்தத்தத்தில் சொல்லியிருக்கிற வாக்கின்படியே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாக இரு என்ற வாக்கின்படியே உத்தமமாய் வாழ, உத்தமமாய் ஜீவிக்க, உத்தமமாய் அந்த பூமியிலே வாழ்ந்திருக்க உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தருளுவார், பெரிய காரியங்களை செய்தருளுவார். இந்த காணொளி மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு கர்த்தர் நன்மையானவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ, நன்மையான காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ, என் ஆண்டவராகிய இயேசு என்னுடைய வாழ்க்கையில சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருந்து காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ, கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, உத்தம இருதயத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருந்து உங்களை நடத்துவார். வியாதியா, வேதனையா, தேவ பிள்ளையே பயப்படாதுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்து உங்கள் வியாதிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். எங்கள் சபைக்கு சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு அருமையான ஒரு குடும்பத்தார் அவருடைய தாயாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைத்தார்கள். அங்கே போய் பார்க்கும்போது அவர்கள் சிறுநீரகம் முழுவதுமாய் பாதிக்கப்பட்டு மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த வீட்டாரும் கூட பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணினா என் தாயார் சமாதானத்தோடு கூட கண்களை மூடுவார்கள் என்று சொல்லி எங்களை அழைத்திருந்தார்கள். நானும் என்னுடைய மனைவியும் கடந்து போய் ஜெபம் பண்ணின போது கர்த்தர் ஒரு காரியத்தை எங்களுக்கு செய்ய சொன்னதை நாங்கள் செய்தோம். ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்து அதை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமாய் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணி அந்த தாயாருக்கு கொடுத்தோம். அந்த தாயார் அந்த தண்ணீரை, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை அவர்கள் பருகினார்கள். என்ன நடந்தது தெரியுமா? காலையில் நாங்கள் அதை கொடுத்து விட்டு ஜெபம் பண்ணி விட்டு நாங்கள் கடந்து வந்து விட்டோம். சில மணி நேரத்துக்கு பிற்பாடு அவர்களுடைய செயல்படாத அந்த சிறுநீரகம் செயல்பட ஆரம்பித்தது. சரீரம் முழுவதும் அப்படியே வீங்கி இருந்த அந்த சரீரம் எல்லாம் வற்றி போகத்தக்கதாய் அப்படியே அவங்க சிறுநீரகம் செயல்பட்டு சிறுநீரகம் வெளியேற ஆரம்பித்தது. சில நாட்களுக்குள்ளாக அவங்க பழைய நிலைமைக்கு வந்தார்கள். தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லட்டும், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் பயப்படாதீங்க. உங்களுடைய நோய்களை, உங்களுடைய வியாதிகளை கல்வாரி சிலுவையில என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். உங்களுக்காகவே அவர் சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். எனவே பயப்படாதீங்க. விசுவாசத்தோடு கூட சர்வ வல்லமை உள்ள தேவன் என் வாழ்க்கையில இதை செய்வார் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சர்வ வல்லமையுள்ளவராய் வெளிப்படுவார். குடும்பத்தில் கடன் பாரத்தோடு கூட இருக்கிறீர்களோ, பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, பயப்படாதீங்க. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும்படிக்காக, உங்களுடைய தரித்திரங்களை எல்லாம் மாற்றி உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காக இயேசு உங்களுக்காக சிலுவையில அவர் தரித்திரரானார். தேவ பிள்ளையே, எங்கள் சபைக்கு ஒரு அருமையான குடும்பம் ஒரு முறை கடந்து வந்தது. அவர்கள் செய்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு என்ன செய்வது என்று சொல்லி தெரியாதபடி குடும்பத்தோடு கூட தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய நிலையோடு கூட எங்கள் சபைக்கு கடந்து வந்தார்கள். அந்த குடும்பத்தினர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை பிடித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். இயேசு என்னுடைய வாழ்க்கையில ஒரு துளிரை துளிர்க்க பண்ணுவார், என்னுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசித்தாங்க. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு சந்தோஷத்தோடு கூட கடந்து போனார்கள். நடந்தது என்ன தெரியுமா? மரணம்தான் முடிவு என்று சொல்லி நினைத்திருந்த அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை துளிர்க்க பண்ணினார். அவர்களுடைய வாழ்க்கையில அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறினது. அவருடைய வாழ்க்கையில பொருளாதார ஆசீர்வாதங்கள் வந்தது. இன்றைக்கும் இந்த சபையில அவர்கள் சாட்சியாய் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னவர் உங்களுடைய பொருளாதார காரியங்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, நன்மையை இந்த மாதத்தில் கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த மாதத்தில் கர்த்தர் கட்டளையிடுவார். ஐயா, என்னுடைய குடும்பத்தில் பில்லி சூனியம் மந்திரத்தினால நான் பாதிக்கப்பட்டு
கேள்விப்பட்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் பயங்கரமான போராட்டங்கள் இருக்கிறது. ஏன் இந்த போராட்டம் என்று சொல்லி தெரியவில்லை. ஒன்று போனால் ஒன்று திரும்ப 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 வந்து என்னுடைய வாழ்க்கையே அலைக்கழித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலையோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களோ, தேவ பிள்ளையே, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றுவார். ஏன் தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு அவர் பெரியவராய் இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்தருளுவார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டெடுத்த என் ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். பிசாசுக்கு வல்லமை தான் இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லா பிரச்சனை போராட்டங்களையும் அவர் முறியடிப்பார். எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணுவார். பயப்படாதீங்க, பயப்படாதிருங்க. இயேசுன்னு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுங்க, இயேசு என்னுடைய இரட்சகர்னு சொல்லுங்க, இயேசுவே எனக்கு அடைக்கலம்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சார்ந்து கொண்டீர்களே ஆனால், தேவ பிள்ளையே, நான் சொல்லட்டும், உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். என்னாகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனத்தின்படி யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே அவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில குடும்பத்தில் இல்லாமல் போக பண்ணுவார். தேவ பிள்ளையே, பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்து தம் காரியங்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறதை நீங்க பார்ப்பீங்க. கண்களை மூடி என்னோடு கூட இணைந்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவீர்களா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான ஆண்டவரே, காலை வேளையிலும் இந்த காணொளி மூலமாக இந்த ஆண்டவரே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய பொன்முகத்தை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. இவர்களுக்காக சிலுவையில அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி தழும்புகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் ஜீவனோடு கூட உயிர்த்தெழுந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஆண்டவரே வியாதிகள் வேதனைகள் எல்லாம் மாறுவதாக, மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. எப்பேற்பட்ட ஆண்டவரே வியாதிகளோ பலகீனங்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் அந்த பலகீனங்கள் இருக்கக்கூடாது ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இந்த அன்பு பிள்ளைகள் மேல் இப்பொழுது இறங்குவதாக. ஒரு அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தரித்திரத்தோடு கூட பண நெருக்கடியோடு கூட கடன் பாரத்தோடு கூட இந்த காணொளியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே நான் மன்றாடுகிறேன் ஐயா. இந்த அன்பு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கிருபையின் கரம் ஆண்டவரே அமரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய தரித்திரங்களை எல்லாம் சிலுவையில் நீ சுமந்து கொண்டீரே, இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தரித்திரங்களும் மாறி போவதாக. உம்முடைய பிள்ளைகளை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையில் தரித்திரரானீரே. ஆண்டவர், எல்லா தரித்திரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு, உம்முடைய பிள்ளைகள் செய்கிற தொழிலை விட்டு, உம்முடைய பிள்ளைகளுடைய வேலை காரியங்களை விட்டு அது விலகி போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். அநேகருக்கு இவர்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்தின்படி இவர்கள் கடன் வாங்காதபடிக்கு அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நீர் இவர்களை மாற்றி ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அதுபோல ஆண்டவரே, பில்லி சூனிய மந்திர போராட்டத்தில் கட்டப்பட்டு கிடக்கிறவர்கள் ஆண்டவரே, இவர்களுக்காக இப்பொழுது உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இந்த அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் அப்படியே உங்களுடைய வலது கரத்தை சிலுவைக்கு நேராக உயர்த்தி அப்படியே உங்களுடைய வலது கரத்தில் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை கையில் ஏந்துங்க. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் உங்கள் கரங்களில் அப்படியே விழட்டும். அது அப்படியே
விசுவாசத்தோடு கூட பிடிங்க. இயேசு கிறிஸ்துவே, உங்க ரத்தம் என்னுடைய கரங்களிலே விழட்டும் ஐயா, விழட்டும் ஐயா. இப்பொழுது நான் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை என்னுடைய வீட்டில் ஆண்டவரே நான் தெளிக்க போகிறேன். என்னுடைய மனைவி, கணவன், பிள்ளைகள் மேலே தெளிக்க போகிறேன். எனக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை நான் தெளிக்க போகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அந்த ரத்தத்தை கையில பிடிங்க. இயேசுவே, உம்முடைய பரிசுத்தம் உள்ள ரத்தம் உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அன்பு பிள்ளைகளோடு கூட இணைந்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தில் விடுதலை உண்டல்லவா, உம்முடைய ரத்தத்திலே சுகம் உண்டல்லவா, உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே பரிபூர்ண ஆண்டவரே ஆரோக்கியம் உண்டல்லவா. இப்பொழுது ஆண்டவரே சுகத்தை தருகிற ஆண்டவரே கடன் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றுகிற பில்லி சூன்ய மந்திர கட்டுகளை எல்லாம் அறுத்தறிகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அப்படியே சொல்லி தெளிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுகம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு பலன். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. ஓ, இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை ஒவ்வொரு நாளும் இந்த நாள் முதல் கொண்டு ருசிப்பார்களாக, அனுபவிப்பார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord.